கோயம்புத்தூர் சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டுருங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாலும் அந்த பையன் கொஞ்சமாவது அறிவேனா இல்ல, நான் கேக்குறேன் கொஞ்சமாவது அறிவேனா? என்னடா ஒரு வயசு பொண்ணை நைட்டு 11 மணிக்கு மேல யாருமே இல்லாத இடத்துல, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, ஒரு பொட்டல் காட்டுல கொண்டு போய் காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குமே, யாராவது நம்ம கிட்ட வந்து மிரட்டினாவோ, யாராவது நம்ம கிட்ட தப்பா நினைக்க பார்த்தாவோ, யாராவது நம்மள பயன்படுத்தினாவோ என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம்? என்ன ப்ரோ பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து இப்படி பேசுற? அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாதுன்றீங்களா? பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாதா? சுதந்திரமே இல்லையா? உரிமையே இல்லையா? அப்படித்தானே கேக்குறீங்க? சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா இந்த பாலா போன தமிழ்நாட்டுல பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? சொல்றதுக்கு நாக்கு கூசுதியா? சின்ன சின்ன குழந்தைங்க, பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க, காலேஜ் போற பொண்ணுங்க, வயசானவங்க, சராசரியா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஆண்டுக்கு 3000 இருந்து 4000க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் ஆந்திராவில இருந்து திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வந்த ஒரு சின்ன குழந்தைய அதோட தாய் முன்னாடியே வச்சு ரோந்து பணியில் ஈடுபட்ட 2 காவல் அதிகாரிங்க